இல்லை சார், இன்னைக்கு மத்தியானம் திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காரு, ஆதரவு கேட்டு தபால் கொடுத்தாங்க. ஆமாம், அது அப்படி சொல்லியிருக்காரு. விசிகாவுடைய ஆதரவு தேவையில்லை என்று விஜய் சொல்லிட்டார். ஏன் விஜய் சொல்லிட்டாருன்னா, திமுகவை விஜய் சுனாமி தாக்கி தரைமட்டமாக்கியது. 700 பேருக்கு அந்த டெப்போ மேனேஜர் வசூல் பண்ணி உதயநிதி கொடுத்துருக்காரு. 500 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் உண்மையா சார்? கேட்டாங்களா? இல்லை, எல்லாம் போய் அவ்வளோ போய் நான் பேசுறது இப்போ உட்காந்து பேசுறேன். இல்லை சார், ஏங்க அப்படியே நடவடிக்கை ஜெயிலில் போடுவேன். திமுகவை இனி எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் திமுகவை எதிர்த்தால் அவனுக்கு முதலமைச்சராக இருக்க. அதான் அரசியல். அதுதான் விஜய் என்ன அரசியல் தெரியும்? காமராஜ், கக்கன், பெரியார் யாரையாவது தெரியுமா? விஜய் ஊழல் ஆட்சி இல்லை தூய சக்தி என்பதை 15 நாளில் இவருடைய அரசியல் வரலாறு, ஆண்மையுள்ள அரசியலுக்கெல்லாம் இங்கே ஆளே இல்லை. திருடனை போலீஸ் பிடிக்கிற என்ன அர்த்தம்? அவள் லஞ்சம் கொடுத்தான்னு அர்த்தம்? பொய்யா உண்மையானா? இல்லை, இதெல்லாம் கேட்டாங்க. விஜய் ஊழல் பண்ண ஆரம்பிச்சாருன்னா சன் டிவியில் ஃப்ளாஷ் இஷ்யூ டெய்லி ஓடும், கலைஞர் டிவியில் டெய்லி ஃப்ளாஷ் இஷ்யூ ஓடும், நியூஸ் ஜேல ஓடும். திமுக பல முறை தோல்வி அடைந்திருக்குது, அவரே சொல்றாரு. பல முறை மக்கள் தூக்கி போட்டிருக்கான். அதே போல இந்த முறை மக்கள் முடிஞ்சது அவ்வளவுதான். ஆனா காங்கிரஸ் அமைச்சர் கேட்கலாம் தானே? அமைச்சர் பதவி கேட்கல, அமைச்சர்ல முதலமைச்சரே கேட்கலாம். அப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக தன் மீது வழக்கு பாயாமல் இருப்பதற்கு பாஜகவோடு ரகசிய சமரசம் செய்து கொண்டு உள்ளாட்சி தேர்தலை நினைத்து தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுமே இப்போ தாவேகாவோடு போறாங்க. இதுதான் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் தாவேகா பக்கம் போவதற்கான காரணம் இதுதான். சார், இப்போ காங்கிரஸ் அதிமுக இருபெரும் கட்சிகளை பேசியாச்சு. அடுத்தபடியாக விசிகாக்கிட்டையும் விஜய் சார் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இன்னைக்கு மத்தியானம் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் கட்சி நிர்வாகிகிட்ட பேசிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு இருக்காரு. விசிகா என்ன முடிவெடுக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விசிகாவுடைய ஆதரவு தேவையில்லை என்று விஜய் சொல்லிட்டார். ஏன் விஜய் சொல்லிட்டாருன்னா, ஆதவ அர்ஜுனா விசிகாவில் இருந்தவர், அவருக்கு தெரியும். விசிகா திமுகவினுடைய விசுவாசி. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆட்சி கவிழ்ப்பை நடத்துவார்கள். அப்போ விசிகாவுடைய ஆதரவு தனக்கு தேவையில்லை. விசிகா நம்பிக்கைக்குரிய நண்பர் அல்ல. விசிகா உதயநிதியினுடைய நம்பிக்கைக்குரிய நண்பன். அதனால இரவோடு இரவா ஆட்சி கவிழ்ப்பு நடந்துவிடும். அதனால உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. அப்புறம் ஏன் அப்ரோச் பண்ணாங்க சார்? அப்புறம் ஏன் ஒரு கடிதம் மூலமாக அவங்ககிட்ட கேட்டதா ஒரு தகவல் இருக்குது. நீங்கள் அப்படி கேட்டால் எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க? இந்த தகவல் தப்பு. இல்லை சார், இன்னைக்கு மத்தியானம் திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காரு, ஆதரவு கேட்டு தபால் கொடுத்தாங்க. ஆமாம், அது அப்படி சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க போனால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்கல்ல? இல்லை, அதெல்லாம் தரமாட்டோம். அதாவது நிபந்தனையற்ற ஆதரவு தான். நீங்கள் ஆட்சியில் யாருக்கும் பங்கு இல்லை. ஓகே, ஆட்சியில் திமுக கூட்டணியில் வந்தாலும் சரி, அதிமுக பாஜக கூட்டணியில் வந்தாலும் சரி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது தேர்தலுக்கு முன்பு சொன்னது. இது கொடுக்க மாட்டாங்க, தரமாட்டாங்க. இல்லை சார், விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே சொன்னாருங்களே. அதாவது விக்கிரவாண்டி மாநாடு என்ன தேர்தல் முடிஞ்சு வர நடந்தது? இல்லை, முன்னாடி தான். அப்புறம் சார், இருந்தாலுமே அவர் ஆட்சி அமைக்க இடங்கள் இல்லைன்றப்ப நீ காங்கிரஸ் வைக்கிற டிமாண்டோ விசிகா வைக்கிற டிமாண்டோ அவர் ஓகேன்னு சொல்லி தானே ஆகணும். இல்லை, இப்போ இவர்களெல்லாம் ஆதரவே கொடுக்கலினாலும் ஆட்சி அமையும். எப்படி ஆட்சி அமையும்னா, நீங்கள் மகாராஷ்டிராவில் படித்த ஆட்சி அமைஞ்சது சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கிற பொழுது திமுக வெளிநடப்பு பண்ணிடும். இப்போ வெளிநடப்பு செய்த பிறகு அதிமுக மட்டும்தான் ஓட்டு போடும். 53 ஓட்டு, 108 ஓட்டு. அப்போ எது பெரும்பான்மை? ஓகே, அப்போ இதுதான் வரும். இதுதான். அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக தன் மீது வழக்கு பாயாமல் இருப்பதற்கு பாஜகவோடு ரகசிய சமரசம் செய்து கொண்டு சட்டசபையில் விஜய்க்கு எதிராக வாக்களிக்காமல் தவிர்த்து கொள்வது நல்லதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறார். அதன்படி திமுக சட்டசபைக்கு வெளியேறிவிட்டால், சட்டசபையில் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாவிட்டால் விஜய் வெற்றி பெறுவார். அப்போது பிரதான எதிர்கட்சியாக அதிமுக தான் அங்கே வாக்கு போடும் எதிர்த்து. அப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது பெருவாரியான வாக்கெடுப்பு. விஜய்கிட்ட 108
ப்ளஸ் 5 காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகளும் 4, டிடிவி 1. முடிஞ்சது அவ்வளோதான். ஆனால் காங்கிரஸ் அமைச்சர் கேட்கலாம் தானே, அமைச்சர் பதவி கேட்கல. அமைச்சரில் முதலமைச்சரே கேட்கலாம். ஆனால் விஜய் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தா ஏற்றுக்கிறேன், நீங்கள் டிமாண்டோடு ஆதரவு கொடுத்தா வேண்டாம். ராகுல் காந்தி அமைச்சரவையில் மந்திரி எங்களுக்கு வேண்டான்ட்டார். ஏன் காங்கிரஸ் திமுகவும் 2006-11 35 சட்டமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் வச்சிருந்தது. அப்போ திமுக மைனாரிட்டி. அப்போவே கூட்டணி மந்திரி சபை அமையல. கூட்டணி மந்திரி சபை 2006-11 அமையல. அப்போ எங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தா கொடுங்க, இல்லை என்றால் உங்கள் ஆதரவு எனக்கு தேவையில்லை. இதுதான் விஜயினுடைய நிலைப்பாடு. அப்போ அதை ராகுல் ஒத்துக்கொண்டார். ஆமாம், எதிர்காலத்தில் நீங்கள் எங்களுக்கு கூட்டணி வச்சுங்க, நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், ஊராட்சி தேர்தலில் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள், இப்போ நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க. அதுதான் காங்கிரஸுடைய நிலைப்பாடு. சார், இன்னைக்கு திமுக காரங்க சொல்றாங்க ராகுல் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாரு, ஒரு 2 அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு, அமைச்சர் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு விஜய் கிட்ட போயிட்டாருன்னு சொல்றாங்க. ராகுல் காந்தி எடுத்த முடிவு எப்படின்னு நினைக்கிறீங்க? சரியா? ராகுல் காந்தி காங்கிரஸை வளர்த்துறது பார்ப்பாரா, தோல்வி அடைவதற்கு பார்ப்பாரா? அவருடைய கட்சி அவரோட குரோத் தான் பார்ப்பாரா? அப்புறம் வளர்ச்சி தான் இல்லை, அவசரப்பட்டுட்டாருன்னு திமுக எல்லாம் சொல்றாங்க. ஆமாம், அவசரப்பட்டு தான், கொஞ்சம் அவசரப்பட்டு இருந்தா 25 எம்எல்ஏ வந்திருப்பாங்க. கொஞ்சம் முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்பு அவசரப்பட்டிருந்தா எவ்வளோ பேர் வந்திருப்பான்? ஒரு 25. அப்போ லேட்டாக அவசரப்பட்டாலும் திமுக சொல்கிறோம், அவ்வளோதான். சார், இதுக்கப்புறமும் காங்கிரஸ் விஜய் எல்லா எலெக்ஷன்லையும் ஒன்றா தான் இருப்பன்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரும் நிரந்தரம் கிடையாது. யாருக்கு யாரும் நிரந்தரம் கிடையாது. அந்த கூட்டணி வருகிற பொழுது மட்டும், தேர்தல் வருகிற பொழுது மட்டும் கூட்டணி வருகிற பொழுது தேர்தல். அடுத்தபடியாக சிபிஐ கட்சிகள் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க விஜய் கிட்ட போல? அவங்க அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக எந்த காலத்துலேயும் அந்த மாவட்ட அமைச்சர், உள்ளாட்சி, ஊராட்சி, நகராட்சிக்கெல்லாம் பதவியே கொடுக்க மாட்டான். ஆனால் இப்போ விஜய் 10% கம்யூனிஸ்டுகளுக்கு, காங்கிரஸுக்கு ஒதுக்குவதற்காக வாக்களிச்சிருக்கார். ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். எதிர்காலத்தில் உள்ளாட்சி தேர்தலை நினைத்து தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுமே இப்போ தாவேக்காவோடு போகிறாங்க. ஓகே, அதுலேயும் ஒரு பிளான் இருக்கு. ஆமாம். அப்போ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சென்னை மாமன்றத்தில் 200 சீட் இருக்குது. 10%னா 20 சீட்டு கம்யூனிஸ்டுகள் கிடைக்கும். சென்னையில் டோட்டலாக தாவேக்கா அலை அடிக்குது. 20 மாமன்ற உறுப்பினர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கொடியோடு போனான்னா கட்சி பெரிய அளவோடு வளர்ந்துடும். 20 பகுதிகளில் கம்யூனிஸ்டுடைய ஆதிக்கம் வந்துடும். ஓகே, காங்கிரஸுடைய ஆதிக்கம் வந்துடும். இதுதான் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் தாவேக்கா பக்கம் போவதற்கான காரணம் இதுதான் சார். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் ஆட்சியை மட்டும் எடுக்கல, திமுக கிட்ட இருந்த கட்சிகளையும் சேர்ந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸ்டாலின் சார் அவரோட சொந்த சட்டமன்ற தொகுதியில் தோக்குறாரு, ஆட்சி போகுது. இது எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு. அவர் தாவேக்கான்ற பேரை கூட சொல்லலை, எங்களை விட அதிகமாக வாங்கின கட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும்? இல்லை, பல அவமானங்களில் இது ஒரு அவமானம். திமுக பல முறை தோல்வி அடைந்திருக்கு, அவரே சொல்றாரு. பல முறை மக்கள் தூக்கி போட்டிருக்கான். அதே போல இந்த முறை மக்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள் நிரந்தரமா. ஓகே சார், அவரோட சட்டமன்றத்தில் தோக்குறாரு, என்ன காரணமா இருக்கும் சார்? அங்க தோத்ததே எல்லாம் வரலாறு தான் இருக்கு. ஊழல் தான், ஊழல், லஞ்சம், லாவண்யம், குடும்ப அரசியல், சபரீசன் கட்டியிருக்கிற 1.5 கோடி ரூபாய் வாட்சு, இதெல்லாமே சமூக வலைதளங்கள் வழியாக மக்கள்கிட்ட போயிருக்கும். சேலத்தில் SCTC அரசு போக்குவரத்து கழகம், மோகன்னு ஒரு சேலம் டெப்போ மேனேஜர் 7 லட்சம் ரூபா, ஒரு கண்டக்டர், டிரைவர் 2 பேரும் ஒரே ஆளாக இருக்கணும். SCTCயில் ஓடுறது கண்டக்டர் வேலையை பார்க்கணும், டிரைவர் வேலையும் பார்க்கணும். 7 லட்சம் ரூபா இப்படி 700 பேருக்கு அந்த டெப்போ மேனேஜர் வசூல் பண்ணி உதயநிதி கொடுத்துருக்காரு. 500 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அப்போ 700 குடும்பங்களும் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த 7 லட்ச ரூபாய் சேர்த்துருப்பான். அப்போ இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து தான் திமுகவை விஜய் சுனாமி தாக்கி தரைமட்டமாக்கியது. அது குளத்தூரும் தப்பலை.
நீங்கள் சார் அந்த விஜய் அலை உண்மைதான் நினைக்கிறீங்க? திமுக எதிர்ப்பு அலை. நீங்கள் இந்த அலை சீமானுக்கு அடிச்சுதே 50 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. விஜயகாந்த் அடிச்சு 75 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. வைகோக்கு அடிச்சு ஒரு 40 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. இப்படி எம்ஜிஆருக்கு அடிச்சு எம்ஜிஆர் ஆட்சியே பிடிச்சார். எம்ஜிஆர் என்ன கொள்கை இருந்தது? திமுக திருடன், கருணாநிதி திருடன், திருடிட்டான், கணக்கு கேட்ட கொள்ளையடிச்சிட்டு, இதுதானே எம்ஜிஆர் சொன்னார். ஜெயலலிதா என்ன சொல்லுச்சு? சாகிற வரை தீய சக்தி கருணாநிதி, தீய சக்தி கருணாநிதி, இதுதானே அரசியல். இப்போ அது எது வரைக்கும் வந்திருக்கு? விஜய் வரைக்கும் வந்திருக்கு. இதுதான் திமுக எதிர்ப்பு என்பதான் தமிழ்நாட்டில் பிரதான கொள்கை. இனி யார் ஆரம்பிச்சாலும் திமுக எதிர்ப்புனா ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு, அதுதான் அரசியல். அதுதான் விஜய் என்ன அரசியல் தெரியும்? காமராஜ், கக்கன், பெரியார் யாரையாவது தெரியுமா? எதையும் தெரியாது. படத்தை வச்சுக்குவார், சினிமா படம். திமுக எதிர்ப்பு, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. இந்த திமுகவை இனி எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் திமுகவை எதிர்த்தால் அவனுக்கு முதலமைச்சராக இருக்காரு. சார், இப்போ ஸ்டாலினுக்கு பெரிய அவமானமாக இருக்கும், அதிமுகவுக்கும் அவமானமாக இருக்கும். ஆட்சி கவிழ்ப்பு நடக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? 6 மாதம் கழித்தோ 1 வருடம் கழித்தோ யாராவது ஒரு இன்னைக்கு சிபிஐ இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, ஏதாவது 2 எம்எல்ஏ இந்த பக்கம் இழுத்து ஆட்சி கவிழ்ப்புக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, ஆட்சியை 2 எம்எல்ஏலாம் வந்து ஆட்சி இல்லை, ஒரு அதிகப்படியான எம்எல்ஏக்கள் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது அப்படி ஆண்மை உள்ள அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இனிமேல் பிறந்தா வரும். எல்லாம் அடிமைகள் தான். வேற வழி. திமுகவே சமரசமே காலில் கொடுத்துட்டானே. எங்க வழக்கு போட்டுறாத, என் மருமனை ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாத, உதயநிதியை ஜெயிலில் பிடிச்சி போட்டு. அதெல்லாம் உண்மையா சார்? கேட்டாங்க. இல்லை, எல்லாம் போய் அவ்வளோ போய். நான் பேசுறது இப்போ உட்காந்து பேசுறேன். அப்படியே நடவடிக்கை ஜெயிலில் போடுவேன். எங்க திருடனை போலீஸ் பிடிக்கிறமா இல்லையா? திருடனை போலீஸ் பிடிக்கிற என்ன அர்த்தம்? அவள் லஞ்சம் கொடுத்தான்னு அர்த்தம். பொய்யா உண்மையானா? இல்லை, இதெல்லாம் கேட்டான்னு நம்பலாம் சரி, கேட்கல நம்பளாலும் சரி, செய்தி அவ்வளோதான். இதுதான் நடந்திருக்கு. அப்போ ஆட்சி கவிழ்ப்புக்கு வேற வழி எதுவும் இல்லை. ஆட்சி கவிழ்ப்புக்குன்னா யாராவது நீ சந்திரமண்டலத்தில் ஒரு ஆள் வரணும். சந்திரமண்டலத்துலேருந்து ஒரு ஆள் வந்து ஒரு 5000 கோடி இறைச்சி ஆட்சி கவுக்கணும். அப்படியெல்லாம் இங்கே ஆண்மகனே இல்லையே. 50 வருஷமா 75 வருஷமா அப்படி ஆளே இல்லையே. ஆட்சி கவிழ்க்கக்கூடிய அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டு அரசியல்வாதி எல்லாம் காலில் விழுகிற அரசியல்வாதி தானே இருக்கான். கழுத்தை பிடிக்கிற அரசியல்வாதியே இல்லையே. எல்லாம் சமரசம். இவனும் திருடுறான், அவனும் திருடுறான், இவனும் கொள்ளையடிக்கிறான், அவனும் கொள்ளையடிக்கிறான். இதே போய் ஆட்சியை கவுக்கிறது. ஆண்மை உள்ள அரசியலுக்கெல்லாம் இங்கே ஆளே இல்லை. ஆண்மை உள்ள அரசியலுக்கெல்லாம் இங்கே ஆளே இல்லை. அதே மாதிரி நாளைக்கு வந்து அவர் முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு. அதே மாதிரி அவரோட முதல் அறிவிப்பாக 2 அறிவிப்பு கொடுத்துருக்காரு. வீட்டுக்கு இலவச மின்சாரம், அப்புறம் பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் போகலான்ற அறிவிப்பு தான் அது. அந்த அறிவிப்பு அவர் பண்ணுவாரா? அதுக்கான இடம் இருக்கா? ஏன்னா தமிழ்நாட்டோட கடன் வந்து கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி இருக்குது. பெண்கள் எங்கே வேணாலும் போகலாம், பஸ்ஸில் போகலான்றது ஒரு மிகப்பெரிய இழப்பை தான் கொடுக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க. வீட்டுக்கு இலவச மின்சாரம் கூட ஒத்துக்கலாம். எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க விஜய்? அதாவது நீங்கள் 15 நாள் இந்த அரசு ஊழல் அரசா, நியாயமான அரசா, நேர்மையான அரசா என்பது ஒரு 15 நாளில் தெரியும். ஏன்னா 350 ஐஏஎஸ் அதிகாரிகளில் 30% திமுக அதிகாரிகள், 30% அதிமுக அதிகாரிகள், வட இந்திய அதிகாரிகள் பாஜக மனநிலையில் இருக்கான். இவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய வலிமையாக விஜய்க்கு இருக்கா என்பது எவ்வளோ நாள் தெரிஞ்சிடும்? 15 நாள் போதுமா சார்? ஆமாம், அதிகாரி வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாள் போதும். அப்புறம் 5 வருஷமாக ஆகும். ஒரு அதிகாரி சீட்டில் உட்காந்தா என்ன பண்ணுறாங்கிறது ஒரே முதல் வாரத்திலே தெரிஞ்சு போயிடும். முதல் வாரத்திலேயே தெரிஞ்சிடும். ஓகே, அதை பொறுத்து தான் விஜய் 5 ஆண்டு காலம் நேர்மையான ஆட்சியா, ஓகே, இல்லை ஊழலுக்கு துணை போகிறாரா என்பதை சன் டிவி கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்கான். கலைஞர் டிவி கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஓகே, புதிய தலைமுறை கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்கான். எங்கே ஊழல் செஞ்சாலும் அந்த கோப்பு அப்படியே சன் டிவி ஆஃபீஸுக்கு போயிடும். சன் டிவி ஆஃபீஸுக்கு ஒன்று எடப்பாடி ஆஃபீஸுக்கு போயிடும், ஒன்று பாஜக ஆஃபீஸுக்கு போயிடும். இதெல்லாம் விஜய் தப்பவே முடியாது. அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கும். நியாயமாக நடந்தால் விஜய் முதலமைச்சரை தொடர்வார். இல்லை என்றால் இப்போ மொத்தம் எத்தனை எதிரி வந்துட்டான்? 3 எதிரி இருக்கான். 3 எதிரிட்ட விஜய் ஊழலாட்சி இல்லை தூய சக்தி என்பதை 15 நாளில் இவருடைய அரசியல் வரலாறு ஆரம்பிக்கிற இடம் எங்கே, எப்படி, எந்த அதிகாரி, முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள், பழைய ஊழல் அதிகாரிகளையே போடுறாரா, இல்லை நேர்மையான அதிகாரிகளை தேடி பிடிச்சி போடுறாரா என்பதெல்லாம் அமைச்சரவை அமையும் போதே தெரிஞ்சு போயிடும். முடிச்சுக்கோ, அவ்வளோதான்.
ஸோ ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். பொதுவாக 77ல் எம்ஜிஆர் வின் பண்ணி 3 முறை தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சாரு. இப்போ நானும் ஏகப்பட்ட ஜேர்னலிஸ்ட்டை பேசிட்டேன். அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருக்குது, அடுத்த முறை முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிறாங்க. அடுத்த முறை வரலாமா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, எந்த மாதிரி அவர் பண்ணால் அடுத்த முறைக்கான வாய்ப்புகள் இருக்கும்? ஏன்னா திமுக ஆட்சி இழந்திருக்காங்க, அதிமுக ஆல்மோஸ்ட் இது 9-10 வருடங்களாக ஆட்சியில் இல்லை. அடுத்த எலெக்ஷன் என்ன நடக்கும்? விஜய் ஆட்சியை பிடிப்பாரா? இல்லைங்க, ஊழல் தாங்க பெரிய பிரச்சனை. போலீஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் ஊழல் அதிகாரிகள். இவர்களை ஊழல் செய்ய வைப்பதே இந்த திமுக அதிமுக தான். அதனால தான் 2 அரசுகளையுமே மக்கள் தூக்கி போட்டான். அப்போது ஊழலே இல்லையா, சகாயம் தான் அங்கே முதலமைச்சர் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு. இப்படியெல்லாம் மக்கள்கிட்ட செய்தி வந்தால் இறையன்பு தான் இருக்கார். தமிழ்நாடு முழுக்க உள்ள அதிகாரிகளை வேலை வாங்குவது இறையன்பு சகாயம்தான். இப்படி ஒரு செய்தி வந்தால் 5 ஆண்டு காலம் ஊழலற்ற ஆட்சி நடக்கும். இல்லைன்னா திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி தான் சேர்ந்து நடக்கும். அவர் நடுவிலே தூக்கி வீசப்படுவார். ஊழலுக்கு எதிரான ஆட்சி தான் மக்கள் எதிர்பார்க்குறான். ஓகே, விஜய் ஊழல் பண்ண ஆரம்பித்தார்னா சன் டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் டெய்லி ஓடும், கலைஞர் டிவியில் டெய்லி ஃப்ளாஷ் நியூஸ் ஓடும், ஓகே, நியூஸ் ஜேல ஓடும், ஜெயா டிவியில் ஓடும், ஓகே, புதிய தலைமுறையில் ஓடும். அது எப்படி சார் சமாளிப்பார்? இப்போ திமுக அதிமுக வேற கட்சிகளோட தாக்குதலை அவர் எப்படி சமாளிப்பார்? இப்போ ஊழல் பண்ணாமல் இருந்தால் சமாளிக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஆப்போசிட் பார்ட்டி. அதாங்க ஊழல். நீங்கள் நல்லவனுக்கு எதுக்குங்க வழியில் பயம்? ஊழல் பண்ணிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போனால் தானே பயம், பணத்தை பதுக்கினா தானே பயம். நீங்கள் எந்த ஊழலும் பண்ணலைன்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் தமிழ்நாட்டு எதிர்கால அரசியல். ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.